நிகழ்தகவு. 20 நாட்களுக்கு முன்பு கோலாகலமாக நடந்த திருமணம் முடிந்த கையோடு தேனிலவு சென்ற இளம் ஜோடி. தேனிலவு சென்ற 4 நாட்களில் கணவனும் மனைவியும் மாயமானதால் அதிர்ச்சி. வனப்பகுதிக்கு அருகே கேட்பாரற்று நின்ற இருசக்கர வாகனம். 5 நாட்களுக்கு மேலாக சல்லடை போட்டு தேடி வரும் காவல்துறை. அடுத்தடுத்த தொடர் சம்பவங்களால் அச்சத்தில் திளைக்கும் மக்கள். தேனிலவு சென்ற இளம் தம்பதிக்கு நடந்தது என்ன? ஹனிமூனுக்கு போன அண்ணங்கிட்ட எங்க இருக்கான், என்ன பண்றான்னு கேட்போம்னு நினைச்சு தம்பி சச்சின் ரகுவன்ஷி அண்ணன் ராஜா ரகுவன்ஷிக்கு போன் பண்ணியிருக்காரு. ஆனா போன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருந்திருக்கு. போன்ல சார்ஜ் இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருக்கோம். கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணனே திரும்ப கால் பண்ணி பேசுவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா 24 மணி நேரமாகியும் அண்ணன்கிட்ட இருந்து கால் வரவே இல்லை. சரி, நாம திரும்ப கூப்பிட்டு பார்ப்போம்னு திரும்பவும் கால் பண்ணி இருக்காரு. அப்பவும் போன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருந்திருக்கு. ஏதோ தப்பா இருக்கேன்னு சந்தேகப்பட்ட சச்சின் உடனே காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்து போலீஸ் களத்துல இறங்கினதுக்கு அப்புறம்தான் புதுமண தம்பதி காணாம போயிட்டாங்கிற விஷயம் உறுதியாகி இருக்கு. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்த 29 வயதான ராஜா ரகுவன்ஷிக்கும் சோனம் அப்படிங்கிற இளம் பெண்ணுக்கும் கடந்த 11ஆம் தேதி இரு வீட்டார் முன்னிலையில கிராண்டா கல்யாணம் நடந்திருக்கு. ராஜா ரகுவன்ஷி கார், டூரிஸ்ட் பஸ்களை வச்சு டிராவல்ஸ் நடத்திட்டு இருக்காரு. கல்யாணம் முடிஞ்ச கையோட மே 20ஆம் தேதி புதுமண தம்பதியினர் ஹனிமூனுக்கு மேகாலயா கிளம்பி இருக்காங்க. கவுஹாத்தில உள்ள புகழ்பெற்ற மா காமாக்கியா கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மேகாலயாவுக்கு போனவங்க சில்லாங் பகுதிக்கு போய் இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களை கண்டுகளிச்சிருக்காங்க. ஷில்லாங்ல உள்ள ஒசுரா மலைக்கு போன ஜோடி மே 22ஆம் தேதி நைட்டு நோங்கிரியாட்ல உள்ள ஒரு விடுதியில தங்கி இருக்காங்க. அதுக்கப்புறமா மே 23ஆம் தேதி காலையில விடுதியிலிருந்து புறப்பட்டவங்க அங்கு உள்ள ஒரு கடையில ஆக்டிவா இருசக்கர வாகனத்தை வாடகைக்கு எடுத்திருக்காங்க. அந்த ஸ்கூட்டியில சில்லாங்ல இருந்து 60 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற சிரபுஞ்சி பகுதிக்கு போறதுக்காக கிளம்பி இருக்காங்க. போற வழியில சோராரிம் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா தலம் இருக்கு. அந்த பகுதியில உள்ள இடங்களை ராஜா ரகுவன்ஷியும் சோனமும் கண்டுகளிச்சுதா சொல்லப்படுது. மே 23ஆம் தேதி காலையில ராஜாவோட அம்மா ராஜா கிட்ட போன்ல பேசி இருக்காங்க. அப்போதான் தானும் மனைவி சோனமும் சிரபுஞ்சிக்கு போக போறதா ராஜா சொல்லி இருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஸ்கூட்டிய வாடகைக்கு எடுத்துக்கிட்டு மனைவி கூட சிரபுஞ்சியை நோக்கி கிளம்பி போயிருக்காரு. அன்னைக்கு நைட்டு தான் ராஜாவோட தம்பி சச்சின் அண்ணனுக்கு கால் பண்ணி இருக்காரு. அப்பத்திலிருந்து ராஜாவோட போன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருந்திருக்கு. மறுநாளான மே 24ஆம் தேதியும் ராஜாவோட செல்போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்ததும் தான் சச்சினுக்கு டவுட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மத்திய பிரதேசம் போலீஸ் மூலமா மேகாலயா போலீஸுக்கு தகவல் சொல்லி அவங்க தேடுதல் வேட்டையில இறங்கினாங்க. மேகாலயாவில் உள்ள கிழக்கு காசி ஹில்ஸ் அப்படிங்கிற மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில வச்சுதான் இந்த புதுமண தம்பதி காணாம போயிருக்காங்க. மே 23ஆம் தேதி தான் ராஜாவோட அம்மா கடைசியா அவர்கிட்ட போன்ல பேசி இருக்காங்க. அதே தேதி அந்த புதுமண தம்பதியை பார்த்ததா சில்லாங் பகுதியைச் சேர்ந்த ஒரு சில பேரு போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. அவங்க வாடகைக்கு எடுத்துட்டு போன ஆக்டிவா வாகனம் சுற்றுலா தலமான சோராரிம் பகுதியில கேட்பாரற்று கிடக்கிறத போலீஸ் கைப்பற்றி இருக்காங்க. ராஜாவோட செல்போனும் மனைவி சோனமோட செல்போனும் கடைசியா அந்த இடத்துல தான் ஆன்ல இருந்திருக்கு. இதையெல்லாம் வச்சு பாக்குறப்ப காணாம போன கணவன் மனைவி அந்த சோராரிம் பகுதிக்கும் சிரபுஞ்சி பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில வச்சுதான் மிஸ் ஆகி இருக்காங்க அப்படிங்கறத உறுதியாகி இருக்கு. மே 23ஆம் தேதி காணாம போனவங்களை தேடுற பணி 5வது நாளா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. மத்திய பிரதேசத்துல உள்ள ராஜா ரகுவன்ஷியோட உறவினர்களும் சோனமோட உறவினர்களும் மேகாலயாவுக்கு வந்து போலீஸோட சேர்ந்து அவங்களும் தேடுதல் பணியில ஈடுபட்டு இருக்காங்க. ராஜா மற்றும் சோனமோட செல்போன்கள் லாஸ்டா ஆன்ல இருந்த இடம் பெரும்பாலும் வனப்பகுதி தான். சுத்திலும் அடர்ந்த காடுகள், ஆழமான பள்ளத்தாக்குகள் இருக்கிறதுனால கடும் சவால்களுக்கிடையில
போலீஸ் தீவிர தேடுதல் பணியில ஈடுபட்டு இருக்காங்க. சுத்தி பார்க்கணும்னு நினைச்சு காட்டு பகுதிக்குள்ள போய் திரும்ப வெளிவர தெரியாம மாட்டிக்கிட்டு இருக்காங்களா, இல்ல அவங்கள யாராச்சும் கடத்திட்டு போயிட்டாங்களாங்கிறது விடை தெரியாத மர்மமாவே நீடிச்சுக்கிட்டு இருக்கு. புதுமண தம்பதி காணாம போன கிழக்கு காசி ஹில்ஸ் மாவட்டத்துல கடந்த ஏப்ரல் மாசம் ஹங்கேரி நாட்டிலிருந்து சுற்றுலா வந்த சுற்றுலா பயணி ஒருவர் காணாம போயிருந்தார். அவரை காணும்னு உறவினர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில போலீஸ் தீவிரமா தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா 12 நாளைக்கு அப்புறம் அங்க உள்ள வனப்பகுதியில மர்மமான முறையில இறந்து கிடந்தாரு. ஆக மொத்தம் மேகாலயாவில் உள்ள கிழக்கு காசி ஹில்ஸ் மாவட்டத்துக்கு வந்தவங்க காணாம போறது கடந்த ஒரு மாசத்துல மட்டும் இது 2வது சம்பவம். நகை பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக ராஜாவையும் சோனமையும் கடத்திட்டு போயிருக்காங்களா, இல்ல பாலியல் ரீதியான துன்புறுத்தல்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்களான்னு தெரியாம சொந்தக்காரங்கள்லாம் தவிச்சிட்டு இருக்காங்க. உள்ளூர்காரங்க மேல போலீஸுக்கு சந்தேகம் இருக்கிறதுனால குற்றச் செயல்கள்ல ஈடுபடுறவங்களை பிடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹனிமூனுக்கு வந்த புதுமண ஜோடி காணாம போனதுனால மேகாலயாவுல பரபரப்பான சூழ்நிலை நிலவுது. நிகழ்தகவு